ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி பதிவு வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அந்த பதிவோட முழு பலனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோட விருப்பம். ஓகே, அதுதான் சாயப்பாவோட விருப்பமும். இது வந்துங்க, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. நீங்கள் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம், திருமணம் நடக்கலை, ஏன் கடன் பிரச்சனை தீரலை, ஏன் என்னால் வீடே கட்ட முடியல, மனுஷனாக பிறந்தா ஒரு வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணி பார்க்கணும், அப்படி அதுதான் பழமொழியே இருக்குது. நம்ம என்ன மனிதனாக பிறந்தவங்க ஒவ்வொருத்தருமே கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார்னு சொல்கிறது போல தான். ஏன் நமக்கு மட்டும் அந்த பிரச்சனை தீரலைன்னா அது நீங்கள் செஞ்ச இவ்வளோ பெரிய தப்பு தான். இந்த தப்பை இனிமேல் செய்யாதீங்க. அது என்ன அப்படின்றத நான் முழுமையாக சொல்கிறேன். நீங்கள் செஞ்சது நாம் பூஜை அறையில் செய்கிற இந்த தவறு தான். ஃபஸ்ட்டு ஒற்றை விளக்கு ஏற்றக்கூடாது. ஒற்றை விளக்குனா ஒரு திரி போட்டு தீபம் ஒரே ஒரு திரியில் ஏற்றக்கூடாது. திரி போடும்போது 2 திரியை திரித்து தான் தீபம் ஏற்றணும். 2 திரியை திரித்து எண்ணெய் விட்டு தான் எண்ணெய் மட்டும் விடக்கூடாதுங்கிறத இன்றைக்கி சொல்ல போகிறேன். திரி 2 திரி திரித்து போட்டு தீபம் ஏற்றணும். குத்து விளக்காக இருந்தாலும் சரி, 2 திரி, ஒரு தீபம் ஏற்றக்கூடாது. 2, 3, 4 தான் ஏற்றணும். 5 இப்படி ஏற்றலாம். 2 குத்து விளக்கு தான் ஏற்றணும். அதே போல் காமாட்சி அம்மன் விளக்கு, எந்த விளக்கு, கார்த்திகை தீப விளக்கு இது போல் ஏற்றினாலும் சரி 2 தீபம் ஏற்றணும். 2 திரி போடுங்க. அதே போல் எண்ணெய் விடக்கூடாது. தெரியுங்களா? ரொம்ப செஞ்ச தவறு, தேங்காய் எண்ணெய் விடவே கூடாது. தேங்காய் எண்ணெய் விட்டு நீங்கள் தீபம் ஏற்றிங்கன்னா கடன் உங்களை விட்டு போகவே போகாது. அவ்வளோ பெரிய தேங்காய் எண்ணெயில் ரொம்பவும் கடன் பிரச்சனை வரும். நெக்ஸ்ட்டு அடுத்தது ஆயில் இருக்கு இல்லைங்களா? சூரியகாந்தி எண்ணெய், ஆயில் விட்டு தீபம் ஏற்றவே கூடாது. கடலை எண்ணெய் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? கடலை எண்ணெய், அந்த கடலை எண்ணெயை விட்டு நீங்கள் தீபம் ஏற்றக்கூடாது. 3 எண்ணெய் சொல்லிட்டேன். தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், சூரியகாந்தி ஆயில், சமையலுக்கு உபயோகப்படுத்துறது. இந்த 3 எண்ணெயும் நீங்கள் என்றைக்குமே விட்டு தீபமே ஏற்றக்கூடாது. இதுக்கு மேலேயும் ரொம்ப முக்கியமானது சுட்ட எண்ணெய். சுட்ட எண்ணெய்னா என்னன்னு கேட்குறீங்களா? அதுதாங்க, இப்போ நாம் தீபம் ஏற்றுறோம் இல்லைங்களா? தீபம் ஏற்றிட்டு இப்போ தீபம் ஏற்றும் போது என்ன செய்வோம்? விளக்கு ஃபுல்லாக எண்ணெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றுவோம். தீபம் ஏற்றிட்டு நாம் கொஞ்ச நேரம் தீபம் எரிஞ்ச பிறகு தீபம் அப்படியே அதையே தானாக எரிஞ்சு அணையறக்கு நீங்கள் விடவே கூடாது. ஒரு மலர் எடுத்து அந்த தீபத்தை மேலே வச்சு நாம் தீபத்தை மலை ஏற்றுறதுன்னா அதுங்க விளக்கை அணைச்சிடணும். வாயில் தயவு செஞ்சு விளக்க ஊதி அணைச்சிடாதீங்க. அதே போல் கையில் வீசியும், இப்படி விசிறி மாதிரி கையிலேயே வீசியும் விளக்கு அணைக்கவே கூடாது. 2 செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன். வாயில் ஊதியும் விளக்கு அணைக்கக்கூடாது, கையில் வீசியும் விளக்கு அணைக்கக்கூடாது. நாம் அந்த தீபத்துக்கு வச்சிருக்கிற மலராக இருந்தாலும் சரி, பக்கத்தில் இருக்கிற மலராக இருந்தாலும் சரி, அந்த மலர் எடுத்து தான் அந்த விளக்கை அணைக்கணும். அப்படி மேலே வச்சுட்டா அணைஞ்சிரும். அப்படி இல்லை என்றால் தீபம் அணைக்கிறதுக்குன்னு கடைகளில் விற்கிது சின்ன அந்த தூண்டுகோல் மாதிரி. அதை நீங்கள் அந்த தீபத்துக்குள்ளேயே வச்சு திரியை உள்ளே இழுத்து விட்டுறலாம். இது போல் தான் நீங்கள் தீபத்தை மலை ஏற்றணும். மலை ஏற்றிய பிறகு இப்போ நாம் இதே போல் செய்வோம். அடுத்த நாள் அந்த தீபத்தில் எண்ணெய் இருக்கும் இல்லைங்களா? அந்த எண்ணெயை எடுத்து
வச்சுட்டு நீங்கள் தீபத்தை ஒரு 1 வீக் நீங்கள் இப்போ தீபம் ஏற்றிக்கிட்டே இருப்பீங்க. அந்த எண்ணெய் அதில் இருக்கும், அப்போ ஏற்றலாம். அதே தீபத்தை சுத்தம் பண்ணும்போது அந்த எண்ணெயை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு தீபம் சுத்தம் பண்ணி விளக்கிட்டு மீண்டும் அந்த எண்ணெயை ஊற்றி பற்ற வைக்கக்கூடாது விளக்கு. அதுதான் சுட்ட எண்ணெய். அந்த எண்ணெயை நீங்கள் கீழே தான் ஊற்றிடணும். தயவு செஞ்சு இந்த தப்பை செய்யவே செஞ்சிடாதீங்க. இதுதான் மிகப்பெரிய தவறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தீபம் எப்படி ஏற்றணும், எந்த எண்ணெயை ஏற்றக்கூடாது, எத்தனை விளக்கு வைக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். இதே போல் பின்பற்றுங்க. மிகவும் இதை செஞ்சு இந்த மாதிரி தவறெல்லாம் செய்யாமல் தீபம் ஏற்றுங்க. உங்களுக்கு அனைத்து காரியங்களும் வெற்றி மேலே வெற்றி நடக்கும். ஓகே, நம்ம சேனலில் வீடியோ பார்க்கும்போது நிறைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அனைத்துக்கும் உங்களுக்கு என்ன பதிவு வேணும்னாலும் சொல்லுங்கள், அதே போல் போடுறோம். நிறைய சாயன்பர்களுக்கு உடல்நலை குறைவால் இடது கை இடது கால் வராமல் அந்த சாயன்பர் ரொம்ப மனவேதனை இருக்காங்க. அவங்கள நல்லபடியாக காப்பாற்றுங்க சாயப்பா. ஒரு சாயன்பர்களுக்கு கண் பார்வை ரொம்பவும் குறைஞ்சிருக்கு அந்த அம்மாவுக்கு. அவங்களையும் நல்லபடியாக கண் வெளிச்சத்தை கொடுங்க சாயப்பா. ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கிறவங்களுக்கு ஆப்ரேஷன் வரக்கூடாது. ஸ்கேன் எடுத்துட்டாங்களாம், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு ஆப்ரேஷன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் தான் அவங்களோட ஆப்ரேஷன் வராமல் அவங்க நல்லபடியாக ரிசல்ட்டு நல்லபடியாக வரணும் சாயப்பா. அவங்களை நல்லபடியாக காப்பாற்றணும். இந்த பதிவு பார்க்குற அனைவரும் ஒன்றா சேர்ந்து ஐசியூவில் இருக்கவங்க எல்லாருமே, உடல்நலை குறைவாக இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கணும். நிறைய சாயன்பர்களுக்கு வீடு கட்டணும்னு சொல்கிறவங்களுக்கு வீடு கட்டணும். வீடு விற்கணும்னு சொல்லிக்கிறாங்க, நிலம் விற்கணும்னு சொல்லிக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும். அதுபோல் ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்வோம். நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நம்மை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வம். எல்லாரும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். மழை போல் கஷ்டம் இருந்தாலும் அது பனி போல் விலகிடும். உங்கள் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் தண்ணி கூட வரக்கூடாது. எப்பொழுதும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் திருத்த முகத்தோடு இருங்க. உங்களுக்கு அனைத்தும் வெற்றி மேலே வெற்றி நடக்க போகுது. நாம் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்வோம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். தியானம் செய்வோமாக.